ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் நாளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து வைக்கப்படாத ஆவியை தந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வர்ற தயவுக்காக அவரை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், நிந்தைகள் அவமானங்களோடு ஜீவித்தாலும், வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவள நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். என்னென்ன தாகத்தோடு இருந்தாலும் அப்பா அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்க அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பண்டை குறித்தும் கலங்காதபடி முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையுமாய் நம்பி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டு ஜபத்திலே தரித்திருப்போம். ஜபத்திலே மேன்மை அடைவோம், வல்லமை பெற்றுக்கொள்வோம். இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை மேற்கொள்ள அப்பொழுது தேவன் நமக்கு பலன் தருவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தன் நல்ல நாளுக்காகவும் துதிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தில் இந்த ஓய்வு நாளை காணும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்கிற இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உடைய ஜனங்கள், உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கும் உடைய ஜனங்கள் உடைய போதனையின்படி நடக்க, உடைய சத்தியத்தின்படி நடக்க, சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர. அந்த சத்தியமான வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்க, அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சிறேன் ஐயா. இன்றைக்கு உடைய சமூகத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனடைய கிருபைதாங்க, அபிஷேகிக்கப்பட கிருபைதாங்க. வேத வாசிக்க முடியாத தடைகள் உடையட்டும், குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் மாறட்டும், வறுமைகள் தரித்திரங்கள் மாறட்டும், வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. ஓரா பாக்கா சந்தானா தானா சதனா பாக்கா சந்தாரா. இந்த உலகத்தை இந்த நாட்களில் பயமுறுத்தி கொண்டிருக்கோம் அந்த கொரோனா வைரஸ் என்கிறதான அந்த கொடிதான நோயை உம்முடைய பார்வைக்கு லேசானது, இம்மட்டும் போதும் என்று நிறுத்த வேண்டும் என்னுடைய கெஞ்சிரனையா. பல்கை கிடைக்கும் ஜாஸ் தெரியாத ஏராளமான ஜனங்கள் அதிலே பாதிக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கும் ஜனங்கள் உண்டு. எல்லா மக்களுக்கும் இறங்குங்க, எல்லா அதிகாரிகளுக்கும் இறங்குங்க, எல்லா டாக்டர்ஸ்களுக்கும் இறங்குங்க. அப்பா ஆய்வாளர்களுக்கும் போலீஸ் காவலாளர்களுக்கும் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுறேன். சமூக சேவை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்க. தங்கள் ஜீவனையும் தங்கள் குடும்பங்களையும் பாராதபடி சமூக சேவையில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்கம் பாராட்டுங்க யார். அப்பா திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க யார். தங்கள் பொருட்களாலும் பணங்களாலும் தங்களுடைய சரீரத்தின் பாடுகளினாலும் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சத்துரு அப்படிப்பட்டவர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அரசாங்க பிரதிநிதிகளை, அப்பா மனுஷ பிரதிநிதிகளை, தலைவர்களை சத்துரு தொடாதோடும் அன்பு கருத்துக்குள்ளாய் மூடி எந்த வியாதியும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருச்சபையின் வாசல்கள் திறக்கப்படட்டும். உம்மை துதிக்கும்படியாக ஒரு கூட்டம் மக்கள் எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஐயா.
ஏராளமான மக்கள் கூடி சபைகள் எல்லாம் ஐக்கியப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, எங்களை தாழ்த்தவும் எங்களுடைய பொல்லாத உமக்கு பிரியமில்லாத வழிகள் எங்களை விட்டு அகன்று போவோம். உடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீ இரக்கம் பாராட்டி அப்பா எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் காத்திருந்து மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க கிருபையாக. அன்று நினைவேயின் மக்களுக்கு இறங்கினீரே, இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இறங்குங்க ஐயா. தாவீது நாட்கள் ஏற்பட்ட சங்காரத்துக்கு இறங்கினீரே, பாதைக்கு இறங்கினீரே, எங்களுக்கு இறங்கும் ஐயா. ஏப்தின் ஜனங்களுக்கு ஏற்பட்ட ஓராபாக்கா சந்தரவாதிகளிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொண்டது போல நாட்களே உடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஐயா. ஏகோபித்து துதிக்க கிருபையாக. ஆராதனைகள் திரும்ப நடக்க கிருபையாக. உற்சாகத்தோடுமை துதிக்க கிருபையாக. மகிழ்ந்த கழிவுறத்தக்கதான கிருபை தாங்க. அப்பா, வாழ்வத்தின் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி தப்பி போகாதபடி பாதுகாத்திருமுக்கு நன்றி. 10th பாஸ் பண்ண எங்கள் கிருபை கொடுத்தீர். எங்கள் உலகம் முழு அப்பா தமிழ்நாடு முழுவதும் எழுதின பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்ததுண்டு. 10th பாஸ் பண்ண கிருபை தந்தீர். இனி 11th அவர்கள் என்ன குரூப் எடுக்க வேண்டுமோ அதிலே போய் சேர அவர்களுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் கொடுங்க. திருமணத்துக்காக ஆயத்தமாக வாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலைகளை கொடுங்க. ஏற்ற துணைகளை கொடுங்க. கற்பத்தின் கனிகளை கொடுங்க. வயது முதிர்ந்தவர்களை போசிங்க. சத்துரு தொடாத ஒன்று வேலி அடைத்துக் கொள்ளுங்க. ஓரா பாக்கா சந்தரா கற்ப ஸ்திரீகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சேஷமாய் ஆஸ்பத்திரியிலே பணிபுரிகிற டாக்டர்களையும் நர்ஸுகளையும் ஒவ்வொரு சிறு வேலைக்கார உதவியாளர்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிற அருமையான துப்புரவு தொழிலாளர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்கள் இந்த வியாதி தொடக்கூடாது ஐயா. இயேசுவே இறங்கும். பஞ்சம் பசியோடு இருக்கும் மக்களுக்கு இறங்கும். வேதனையோடு இருக்கும் மக்களுக்கு இறங்கும். ஒராபாக்கா சந்தரா யார் எங்களை கவனிப்பார்கள் என்று கதறி கொண்டு இருக்கும் மக்களுக்கு இறங்கும் ஐயா. ஓராபாக்கா சந்தரா ஓரி பாலாதினியா ஓரி பாக்கா சந்தரா இந்த வாரத்தில் எப்படியாவது இந்த கொரோனா குறைந்து போகத்தக்கதாக அப்பா உலகம் முழுவதும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்பிரபஞ்சத்தில் ஒரு ஆய்வு தொடாதபடி வேலி அடித்த அதிசயங்களை செய்யுங்க. ஒரு அபாக்கா சந்தரா தானா சதனா பாக்கா சத்தனா ஓரி பாலாதினியா இப்பொழுது செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஜபத்தில் தரித்திருக்கிற பாடல்களை கலந்து போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திரும்பவும் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், யூத் மீட்டிங்கள், சகோதரிய கூட்டங்கள், ஐக்கிய ஜபங்கள் எல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. சேஷமாக அநேக ஊழியக்காரருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு என்று பார்க்கிறோம். ரெண்டாவப்பனே எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்கு இறங்குங்க. ஊழியக்காரர்களுக்கு இறங்குங்க. நிந்தைகளும் அவமானங்களும் வராதபடி பிள்ளைகளை நீ வேலி அடைத்து உலகம் முழுவதற்கு இந்த கொடிதான வைரஸ் கடந்து போகட்டும். திரும்பவும் ஜனங்களை பயமுறுத்தவர்களை தொடுங்க. ஓரி வாக்க சத்தனா என் தேவனால் எல்லாம் கூடும். அற்புதத்தை செய்துவிட்டு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடல்களின் ஆராதனை, அபிஷேகத்தின் ஆராதனை, தேவ செய்தி, கடைசி ஜபங்கள் எல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை அன்பு கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை பெரிய மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமே ஆமே. அல்லேலூயா. இப்பொழுது பாடல்களுக்கு கடந்து போவோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபங்களை கேட்பார். சீக்கிரத்திலே ஆலயங்களிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார்.
பூர்ண விடுதலை தருவார். அவருக்கே நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடங்களில் என்ன தேவனை நோக்கி பார்த்து தேவனை ஆராதிக்கும்படியா நம்ம கிட்ட இருக்க எல்லா நன்மையான காரியங்களும் தேவனிடத்துல வந்ததா இருக்கிறது. எனக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு தேவன் என்ன செய்தார், எனக்கு ஒண்ணுமே செய்யலே என்று யாரும் சொல்லவே முடியாது, ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அருமையாய் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். நம்ம எந்த காரியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியே கிடையாது. தேவன் நம்மளை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்க அந்த நன்மையான குடும்பம், பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்த காரியங்கள், தொழில்கள், வேலைகள், ஞானங்கள், ஜீவன், நாசியிலே சுவாசங்கள், இது எல்லாமே தேவன் நம்மளுக்கு கொடுத்தது. தகுதி இல்லாத நம்மளுக்கு அவர்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள் எனக்கு ஒன்றும் செய்யலை, தேவன் உங்களுக்கு அதிகமாய் செய்திருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கு நம்மளை குறித்த அவருடைய சிந்தனை அநேகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நன்மையான சிந்தனைகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வேலையில் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விடுவோம். அது அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா கேள்விகளையும் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், விசுவாசத்துக்கு நேராய் கடந்து வருவோம். அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதை இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கண்களை மூடினவர்களா, இன்னும் தேவை அப்பா உடைய கிருபை, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பது உம் கிருபை, நிர்மூலமாகாதது. காலை வேளையில் நிர்மூலமாகாமல் இருப்பது, நிற்பது உம் கிருபை. சொல்லுமா, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதை. இந்த கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். காத்ததுவே அது தேவன் கிருபை. அது ஹல்லேலூயா. இன்னும் தேவை அடியானுக்கு கிருபை தேவை என்று சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. இன்னும் தேவை ஸ்தோத்திர ஜெபத்தினாலே, ஸ்தோத்திர ஜெபத்தினாலே பெரிதுதே கிருபை. ஸ்தோத்திர துதிப்போமா, முறுமுறுப்புகளை எடுத்து போடுவோம். அவிசுவாசமான சிந்தனைகளை கிருபை தாங்குகிறதா இருக்கிறது. ஜெப வரத்தை தாங்கப்பா. ஜெப வரம் கிருபை. அது கிருபை பலத்தினால ஜெபிக்கவும் முடியாது.
கர்த்தருடைய கிருபையினாலதான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இவ்வளவு தெரியும், நான் இவ்வளவு வளர்ந்திருக்கேன்னால அது தேவனுடைய கிருபை தான். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது நம்முடைய நீதி நியாயங்களுக்கான கந்தையான என்னும் தேவை கிருபை ஆருமே. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நம்மளை சேர்ப்பது ஒரு கிருபை. பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை. பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை. மூடு திரை கிழிந்திடாதே அவர் முன்பாக தைரியமாய் சகாயம் பெறு. மூடும் திரை கிழிந்திடாதே அவெல்லாம் தைரிய உம்மை நாங்கள் பரிசுத்தபடியா இந்த காலை வேளையில் நம்முடைய கிருபை தரிசிக்கும்படியா ஆராதிக்கும்படியா ஒவ்வொருத்தருக்கும் ஹல்லேலூயா தேடி வந்தே கிருபை காருமே தரிசிக்கும்படியா தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதை. எல்லாருமே ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்து அதுவே இனி நடத்துவார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். தேவை கிருபை ஆருமே. இன்னும் மூடி மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்னும் தேவை காத்துக் கொள்ளுவார், அபிஷேகிப்பார், நுகங்கள் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் கண்களை நாம் தயவு பெற்றபடியினால இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு அனுதினமும் வருகிறபடியினால இந்த நிலை நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். பாடுவோம் ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உலகே
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நாம் நிற்பதும் நம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. தேவன் எல்லா தீமையிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஓ, இது ஆவியினாலே ஆகும், நம்முடைய சிந்தனைகள் அல்ல. ஓ, அமர்ந்துருங்க, அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே சார்ந்துருங்க, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. ஓ, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் இந்த வேளையில் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. பிசாசு நினைப்பதல்ல, தேவன் நினைப்பதே நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய சித்தம் கொண்டவராக இருக்கிறார். தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் வேதத்திலேயே சொல்லுது, பிசாசானோ நம்மளோட பேசுவான் என்று. பிசாசான நிறைய பேரோட நிறைய நேரங்கள் என்ன தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு அதற்கு செவி கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய் ஒவ்வொருத்தரும் உங்களை இருதயங்களையும் உங்களை செவிகளையும் தேவனுக்கு நேராய் திருப்புங்க. அப்போ அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேரோட கவலை என்னன்னா, பிசாசுக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கும் தான் பேசிக்கொண்டு இருக்கிற காரியத்துக்கு செவி கொடுத்து அதை நம்புவதனாலதான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவரை நோக்கி பாருங்க. தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் இத்தனைத்து இருக்கிறார். படுமை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க என்று அவரை நோக்கி கைகளை தட்டி உற்சாகமா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். நீங்க
எனக்கு வாழ்பவரும் நீங்கதானே ஐயா, எல்லாமே எனக்கு நீங்கதானே ஆமென். எனக்கு வாழ்பவரும் நீங்கதானே இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சொந்து போக மாட்டோம். மலை போல உள்ளவர்கள் எல்லாம் பனி போல கடந்து போகிறோம். நம்மளோடு இருப்பதினால பசுவை வைத்து செய்யக்கூடிய காரியம் அநேகம் உண்டு. பலப்படுங்க, கர்த்தரை பலப்படுத்தும்படி அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறது. அதை துதிப்போமா, அவரை துதிப்போமா. ஹalleluya, அவரை துதிப்போமா. அந்த வேளையில் ஹalleluya, நீ நல்லவர் என்று துதிப்போமா. ஓ நீ செய்து முடிக்கிறது. ஓ பரிசுத்தாவியானவர், ஓ நீ வாலபா சிவாலலலலதரிகபா, வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிறீர். ஓ வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிறீர். சோர்ந்து போன ஒவ்வொருத்தரையும் திடப்படுத்துகிறீர். ஹalleluya, ஓ நீ அற்புதங்களை செய்கிற தேவன். ஓ நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லுகிறீர். ஓ சிறி இல்லாதவனை இருப்பதை போல அழைக்கிற தேவன். நீ மகிமையான காரியங்களை அவன் வாழ்க்கையில நீ கண்டு கொண்டிருக்கிறபடி என்னால் நன்றியோடு துதிங்க. ஹalleluya, வழி நடத்துகிற தேவன். ஹalleluya, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஐயா, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே ஐயா உள்ளத்தின் ஆறுதலே துதிக்கிறோம் என்று முழு மனதோடு ஐயா வாழ்வே வாழ்வே ஓ ஓ வாழ்வே வாழ்க்கையிலே ஐயா வாழ்வே சொல்லுகிற என் வாழ்க்கையில நீ மகிமைப்படுவீயாக. ஓ ஹalleluya, தேடுகிற அனைவருமே ஓ தேடுகிற நாங்கள் அனைவருமே இந்த பிரச்சனைகள் வாழ்வில் அழியோரட்டோ என்று தேடுகிற ஓ பிரச்சனை அனைவருமே விரும்பி கொண்டிருக்கிற மொழியினால ஓ கண்கள் தெளிவடைகிறபடியினால யுகங்கள் எடுக்கப்படுகிறதுனால ஒரு வாயிலை திறந்து சிவனதனலதிரிக்கமா விசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிலே யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க ஊற்றப்பட்ட பரிமள தரிந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தன் மீது இப்பொழுது காலத்தோடு நிற்கிற ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமோ வாழ்க கூறி நீக்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க எல்லா குறைகளையும் கைகளை வைக்கிறோம். பணக்குறைவுகள் இருக்குமானால் படிப்பை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையோடு எல்லாவற்றையும் பாவங்களை மன்னிக்கிறது. பாவப்பட்ட பாவமாக இருந்தால் ஓ பலவீனமாக இருந்தால் இப்பொழுது ஓ அபிஷேகம் ஐயா வாழ்க
तेरा सितम बहुत நடத்திடுமே போயவன்களே கருமானாய் அனுதினமே வரைந்திடுமே போயவன்களே கருமானாய் நமக்கு சந்தனமலையா வரைந்திடுமே வசனம் யாருக்கு கடிந்து கட்டுகிறாய். இந்த பூமியிலே நடமாடுகிற துஷ்ட வல்லமையை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் அல்லவா? அந்த நுகத்தடிகள் முறியும்படி ஆளுகிறவர்களை தாங்க. உடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். ஒரு ஆவிலே எழுப்புதலை உண்டாக்குக. உடைய கிருபையை ஆழ்ந்து தாங்கட்டும். யோவேல் 2:22 அப்போஸ்தலர் 18:10 ஓரி வாக்க சொன்னாரா? யோபு 28:28 யோவான் 14:1 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கும், நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன் என்பதை மாத்திரம் மறந்து போகாதே. நான் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறேனோ அவளை சுத்தப்படுத்துவேன், அடு வியாதிகளை மாற்றுவேன், அடு மனதில் பயத்தை நீக்குவேன், உங்கள் கலக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இன்னும் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்நிலைகளுக்கு நான் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறேன். எந்த வைரஸை குறித்தும் கலங்காத என் ஜனமே மனம் திரும்ப, என் ஜனமே மனம் திரும்ப. இது சூரியத்தினாலே மாந்திரியத்தினாலே ஏற்பட்ட வியாதி அல்ல. ஓ தப்பிதமான போதனைகளுக்கு போகாத, உன்னை தாழ்த்து மனம் திரும்ப, உன்னை தாழ்த்த. என் ஜனத்துக்கு சொல்லாமல் நான் எந்த காரியத்தை செய்யவில்லை. ஓரி பாலாதினியா
உலகம் முழுவதும் உள்ள எல்லா திருச்சபைகளையும் ஒன்று சேர்க்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. என் ஜனம் வைக்கப்படுவதில்லை. திக்கற்றலை விதைகளை ஆறுதலற்றலையும் கைமங்களை விசாரிங்கள். அதுவே இந்த நாட்களில் நீங்கள் எனக்கு செய்கிற முக்கியமான காரியங்கள். ஓ என்ற வசனத்தை நம்புங்கள், என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோபாக்கா சந்தரா, அப்பொழுது நான் என் வார்த்தையை அனுப்பி நான் விடுதலை ஆக்குவேன். என்ற அபிஷேகம் என்பது என்னுடைய வார்த்தையை விளங்கச் செய்வதே. அபிஷேகம் என்பது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கண்ணீர் விடுவதே, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதே. அப்பொழுது இன்று கண்ட எய்ப்தை நீங்கள் காண்பதில்லை. சீக்கிரத்திலே பூர்ண விடுதலை தருவேன். கால தாமதமாகிறது என்றால் அது நீங்கள் இன்னும் உணரவில்லை. இன்னும் நீங்கள் வீட்டிலே ஜெபிக்கவில்லை, இன்னும் வீட்டிலே போராடவில்லை. உலகம் முழுவதும் மனம் திரும்ப ஜெபியுங்கள். உலகம் முழுவதும் சாத்தானின் கோட்டையில் உடைக்கப்பட ஜெபியுங்கள். ஓராபாக்க சத்தரா, அதி சீக்கிரத்திலே ஓரிபாக்க சந்தரா, உங்கள் ஜெபத்தின் வல்லமையை நான் உங்களுக்கு விளங்கப்படுவேன். நீங்கள் கேட்டு ஒருவர் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு உன் காலடிகளை எடுத்து நட. உன் பாரியமாகவும் கல்சத்தனையும் குறையாதபடி பாதுகாத்துக் கொள்வேன். தரித்திரத்திலும் வேதனையிலும் பண தேவையிலும் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலே உதவி செய்வேன். நீங்கள் எப்பொழுது என்னை நோக்கி பாருங்கள், என் வசனத்தை பாருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நான் அப்பொழுது அற்புதத்தை செய்வேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்களை கட்டெடுங்க. பிரிந்திருக்கும் பிள்ளைகளை ஒன்று சேருங்க. நல்ல ஐக்கியங்களை கட்டெடுங்க ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலைகளை கொடுங்க. நாட்களில் ஆகாரம் இல்லாத மக்களுக்கு உதவுகிற மக்களை எழுப்புங்க. பொது சேவை செய்கிறதான எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. யோகரிப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த உலகம் முழுவதும் இந்த வைரஸ்க்காக போராடி கொண்டிருக்கும் டாக்டர்ஸ்களையும் அவர்களை சேர்ந்த குழுக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களை சத்துரு தொடாதவன வேலி அடைத்துக் கொள்ளுங்க. இந்த வியாதி அவர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, எல்லா இடங்களையும் சுத்தம் பண்ணுகிற துப்புரவு தொழிலாளர் அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. அந்த வியாதி அவர்களை தொடக்கூடாது ஐயா. ரோட்டிலே வீட்டிலே வீடு இல்லாமலும் வாசல் இல்லாமலும் மரத்தடியிலும் அங்காங்கு படுத்திருக்கும் மக்களுக்கு ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு வீட்டு வாசல்களை உண்டாக்கி தாங்க. நல்ல ஆதரவை கொடுங்க. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு உதவி செய்கிற அப்பா, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த உதவும் கரங்கள் ஏற்படட்டும். பல்கை கிடைக்கும் ஜாஸ்திரியாத குழந்தைகளை பாதித்திருக்கும் பாதிப்புகள் மாறட்டும். வயது முதிர்ந்த முதியோர்களை ஆதரவற்றவர்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. உடைய கிருபை தாங்கட்டும். மீதமுள்ள நேரமும் காலம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரத்தில் நடக்க அமாவாசை பண்டிகை நாளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் எப்பொழுது சபை கூட வேண்டுமோ அப்பொழுது கூட எங்களுக்கு உத்தரவுகள் வரட்டும். நாங்கள் யாவரும் சேர்ந்து ஆராதிக்க இந்த வாரத்தில் முழுமையமாய் குறைத்து போடுங்க. உடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம் கொடுங்க. புது வகுப்புகளை சேர பண உதவிகளை கொடுங்க. அற்புதம் செய்யுங்க. இயேசு மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கும்
எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் வீடுகளிலே இருக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பம், அபிஷேகத்திலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். யார் அபிஷேகத்திலே அதிகமாய் நிரம்பி ஜெபிக்கிறார்களோ அவருடைய நுகத்தடிகள் முற்றிலுமாய் முறைக்கப்படும். எந்த நுகத்தடிகளோடு இருந்தாலும் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை ஜெயிக்க முடியாது. அவை ஜெயிக்க வேண்டுமையானால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண நாம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தில் ஜெபிப்பதில்லை, அபிஷேகத்திலே மன்றாடுவதில்லை. நீங்கள் அபிஷேகத்திலே மன்றாடும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், கண்ணீர்கள், கதறல்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறதாய் காணப்படும். அது வெளி தோற்றத்திற்கு அல்ல, உங்கள் உள்ளான இருதயத்திலிருந்து தேவனை பார்க்கிற, தேவனோடு பேசுகிற அனுபவமே அபிஷேகம். அந்த ஆவியானவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்திலே 1வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுதான் உண்மை. ஓரிவாக்க சத்தரா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததுதான். வர வர நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தேவனுடைய பாஷையாக மாறி அது அந்நிய பாஷையாக மாறியது. இந்த அந்நிய பாஷைகளை குறித்து ஒவ்வொரு சொல்லுவார்கள். சிலர் கொன்னவாய் என்பார்கள். சிலர் சொல்வார்கள் அபிஷேகம் வரும் பொழுது ஆரம்ப ஸ்டேஜில் தத்த என்று சொல்லுவது அது ஆரம்பத்தின் அறிகுறியை தவிர அபிஷேகம் ஜெபிக்க ஜெபிக்க வளர்ச்சியாக இருக்கிறது. எசாயா 28வது அதிகாரத்திலே அந்த அபிஷேகத்தை குறித்து 11வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. எசாயா 58:11 28:11. எசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் என் ஜனத்தோடு பேசுவேன். இந்த பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் பேசுகிற வார்த்தை தான் அந்நிய பாஷையின் ரகசியம். பரியாச உதடுகள் என்று இங்கே எழுதியிருக்கிறது. இன்னும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே ஒவ்வொரு வித்தியாசமான அந்நிய பாஷை என்றும், கத்தோலிக்க வேதாகமம் அயல் மொழி என்றும், மார்க் 16:17 நவமான பாஷை என்றும், எண்ணாகமத்திலே 23வது அதிகாரம் 21:16வது வசனம் பிலேயாம் சொல்லுகிறார், இது ராஜாவின் ஜெயத்தொனி என்று சொல்கிறார். இவனமாக இந்த அந்நிய பாஷைகளை குறித்து வேதத்திலே அழகாக ஒவ்வொரு அனுபவப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டது. இது முதலாய் நம் ஆவியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். ஆதாம் தேவனோடு இருந்தார். ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆதாமுக்கு தாயும் தகப்பனும் கிடையாது. அவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தவர் பிதாவாகிய தேவர். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்பொழுது ஆதாமோடும் ஏவாளோடும் ஆதியாகமம் 2வது அதிகாரம்
15, 16, 17 வசனங்கள் இவ்வனமாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து ஆமென். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதால விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆதாமோடும் ஏவாளோடும் பேசிக் கொண்டிருந்தார். குளிர்ச்சியான வேளையில, பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது 9வது வசனம் சொல்கிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய தோட்டத்திலே உலாவுகிறதான தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்திற்குள்ள விருட்சங்களுக்குள்ள ஒளித்து கொண்டவர்களாய் இருக்கிறார். அவர் ஒளித்து கொண்டார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் எப்பொழுதும் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது பாவத்தை செய்தார்களோ அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு முன்னதாக நிற்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே அபிஷேகமாகிய வல்லமை அவர்களை விட்டு எடுக்கப்பட்டதினாலே தான் நிர்வாணிகள் என்று காணப்பட்டவர்களாய் ஒழித்து கொண்டவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த அந்நிய பாஷையாகிய அபிஷேகம் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவ சாயலாய் மாறி இருக்கிறார்கள். தேவனோடு சஞ்சரிக்கும் நாள் வரைக்கும் அவர்களுடைய நேரங்கள் ஒரு குளிர்ச்சியான சமாதானமான மேன்மையான நேரமாக இருக்கிறது. எப்பொழுது சுவாசுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுது அந்த குளிர்ச்சி அவர்களை விட்டு கடந்து போகிறது. தன்னைத்தான் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பயமும் திகிலும் அவர்களை ஆளுகை செய்கிறது. நான் நிர்வாணி என்று அறிந்து அவர் ஒழித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். திரும்பவும் அந்த நிர்வாணத்தன்மை மாற அவர் தங்களுக்கு அத்தி இலைகளை தைத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் பார்த்து அழிந்து போகிற அந்த சருகு அவர்களுக்கு ஆடை அல்ல என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஒரு மிருகத்தின் தோலை கொண்டு அந்த மிருகத்தின் தோலில் காணப்படும் இரத்தங்கள் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதாக பலியாக ஒரு மிருகம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அது அவர்களுக்கு உடையாக கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அபிஷேகம் உன்னதத்தின் பலன் ஒரு உடையாக காணப்படுகிறது. வெட்கப்படாத ஆவியை தருகிறது. எழுந்து பிரகாசிக்கப்படுகிறது. ஆதாமோடும் ஏவாளோடும் பேசின மொழி என்ன? அதுதான் அபிஷேகத்தின் மொழி. அதுதான் தேவனோடு ஜீவிக்கிறதான உன்னதத்தின் வல்லமை. தேவனுடைய பிள்ளையே, நோவாவை ஏனோக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனோக் தேவனோடு பேசினான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 24 இவனமாக சொல்கிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் உயிரோடு இருந்து தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு எத்தனை வருஷம் கர்த்தரோடு சந்திக்கிறோம்? ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் ஒருவேளை 100 வருடங்களாக இருக்கலாம். அவன் மனம் திரும்பின பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு மணவாட்டிக்காக ஆயத்தப்படும் போது எத்தனை வருடம் மணவாளனோடு இணைந்து செயல்படுகிறார். ஏனோ தேவனோடு சஞ்சரித்தால், அவரோடு வாழ்ந்தால், அப்பொழுது இருவரும் பேசிக்கொண்ட பாஷைதான் தேவ பாஷை, அந்நிய பாஷை. அடுத்தபடியாக அவனுடைய வம்சத்திலே வந்த நோவாவின் நாட்களில் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம் இவனமாய் சொல்கிறது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி பேசினார்.
தன்னுடைய பிள்ளைகளோடு பேசினார். அந்த மெய்யான மொழிதான் அபிஷேகத்தின் மொழி. நீங்கள் அந்த அபிஷேகத்தின் மொழியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயமெடுக்க முடியவே முடியாது. நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறாவிட்டால் வாக்கு கடங்காத பெருமூச்சு உங்களுக்குள்ளே காணப்படாது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய எல்லா கட்டுகளும் அழிக்கப்படும். பூமி எங்கு ஒரே பாஷையா இருந்தது. அதுதான் விசேஷ கிருபை. அந்த ஒரே பாஷை தேவனுக்கு பிரியமுள்ள பாஷையா இருந்தது. அவர்கள் தேவ சாயலாகவே இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, பூமி எங்கும் ஒரே பாஷை. ஒரே பாஷை. அது தேவனுடைய பாஷை, தேவனுடைய மொழி. அது தேவனோடு பேசுகிற மொழி. தேவன் ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டு வந்த மொழி. அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர் தீர்க்கதரிசி மேல் இறங்கி தீர்க்கதரிசி மூலமாய் பேசவில்லை, நேரடியாக பேசினார். அதுதான் இது காலப்போக்கு போக போக மனிதர்களோடு நெருங்கி பேச முடியாதபடி அவருடைய சாயலை இழந்து ஒழித்து கொண்டபடியால் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் எச்சரிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரே பாஷையை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கோபுரம் கட்டப்படுகிறது. அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு இவர்கள் எல்லாரும் எதையோ நோக்கி கொண்டு மேலே கட்டி கொண்டு போவதை பார்த்து 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இறங்கி போய் நான் இறங்கி வருவேன். ஒருவர் முகத்தை மற்றொருவர் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறிய முடியாதபடி அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போடுவேன். அதற்கு பிறகுதான் வித்தியாசமான பாஷைகள் ஏற்பட்டது. உலகத்தில் அதிக காலங்களுக்கு முன்தோண்டி தமிழ், இன்னும் கிரேக்கு, லத்தீன் போன்றதான எபிரேயு போன்றதான பாஷைகள் இருந்தது. அதற்கு பின்னால் வந்ததுதான். எப்பொழுது அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதோ அப்பொழுது தேவன் இறங்கி அந்த கோபுரத்தில் கட்டினவர்கள், இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், அந்த நாட்களில் உலகத்தில் இருந்தவர்கள் அத்தனையுடைய பாஷைகளையும் தாறுமாறாக்கினார். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் அதற்கு பிறகு தேவனுடைய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த பாஷையைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பரியாச உதவிகளோடு பேசுவேன். அந்நிய பாஷை, அயல் மொழிகள், மார்க்கிலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். ரீபாக்க சத்தரா பியாம் சொல்கிறார், என் ராஜாவின் ஜெயகம்பீரமான பாஷை என்று சொல்கிறான். ரீபாக்க சந்தரா, தேவன் பேசி மகிழ்ந்த அந்த பரலோக பாஷை. தேவனுக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான், யாருடைய இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் தேவனுடைய பாஷை. அதுதான் சொல்கிறது மத்தேயு 12வது அதிகாரத்தில் 34வது வசனம் இவனமாய் சொல்கிறது, இருதயத்தின் நினைவுகள். மத்தேயு 12:34, விரியன்பாவின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நீங்கள் நலமானவைகளை எவ்வளவாய் பேசுவீர்கள்? இதுதான் இந்த உலகத்திலே தேவன் நம்மை பார்த்து கேட்கும் கேள்விகள். உன் இருதயம் இருளடைந்து இருக்கும் பொழுது, தாறுமாறான காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அப்பொழுது நீ எப்படி நவமான பாஷைகளை பேசுவாய்? உன் இருதயம் இருளடைந்து இருக்கிறதுனாலே நீ பேசும் வார்த்தைகள் இருதயத்தின் நினைவு தாறுமாறாய் பேசுகிறது. ரிவாக்கா சந்தானாதார் ஆதிரியா, கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா? அவர் இதயத்துக்குள் வாசம் பண்ண யாருக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய இதயத்திலிருந்து தேவன் பேசுவார். ஒரே ஊற்றிலிருந்து 2 விதமான நீரூற்றுகள் எழும்போது, ஒன்று தித்திப்பாயிருக்கும், அல்லது உப்பாயிருக்கும், அல்லது கசப்பாயிருக்கும். ஒரே மரத்திலிருந்து 2 கனிகள் உண்டாகாது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலே உன் இருதயம் எதில் இருக்கிறது? இன்னைக்கு அநேக இருதயங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்ததாக இருக்கிறது. மார்க் 7வது அதிகாரத்தில் 21வது வசனம் தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆதலினாலே அவர்கள் பேசி வந்த அந்நிய மொழிகள் தேவன் கேட்க முடியாதபடி அவர்களை எச்சரிக்கும் பொழுதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்து வந்தார். ராஜாக்களை எச்சரித்தாலும், இஸ்ரவேலின் ஜனங்களை எச்சரித்தாலும், அவரை தேடி வருகிற பிள்ளைகளை எச்சரித்தாலும் ஒரு தீர்க்கதரிசியை தேடினார். அந்த தீர்க்கதரிசி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது. தேவனுடைய மகிமை அவருக்குள்ளே இருந்தது. அப்பொழுது அவர் ஜனங்களை எச்சரிக்கிறவராயிருந்தார், ஜனங்களை வழி நடத்துகிறவராயிருந்தார். இன்றைக்கு அந்நிய பாஷை, இருதயத்தின் நினைவு அநேகர் பேசி வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாக. அன்னைக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா யாரையாவது வட்டி கேட்டு குடும்பங்களை விசாரிச்சுக்கிட்டு வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க ஐயா. ஒரு இபக்க சத்தரா, அது அவருடைய இருதயத்தின் நினைவு. அநேக சபைகளை கெடுக்கிறார்கள், அநேக குடும்பங்களை கெடுக்கிறார்கள், அநேக இளம் விசுவாசிகளை தப்பிதமான வழியிலே நடத்துகிறார்கள். அன்றைக்கு ஒரு வாலிபத்தின் மகள் வந்திருக்கிறாள். அவள் சொல்கிறாள், ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு பாடவே தெரியாது, என்னை வழி நடத்தின அண்ணன் உனக்கு பாடல்களை வரம் கொடுத்திருக்கிறாரு, நான் சீடியெல்லாம் போட போகிறேன், நான் உன்னை ட்ரைனிங் கொடுக்க வாணி கூப்பிடுறாரு. வித்தியாசமான அனுபவமான பேச்சுகள். கடைசியாக சூழ்நிலைகள் இருதயம் இருளடைந்தபடியாலே என்னுடைய தாயிடத்திலே வந்து அந்த பெண்ணை எனக்கே கட்டித்தார்கள் என்று கேட்டுவிட்டானோ. ராபாக்க சத்தரான் இருதயத்தின் நினைவு தேவ ஆவிக்கு விரோதமாய் சாணப்படுவது. யாருடைய இருதயத்துக்குள் தேவன் இருக்கிறாரோ, யாருடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறாரோ, சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். உன் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? நீ அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டுமானால் முதல்ல ஆவியானவருக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. ஒரு வாக்க சத்தன. அப்பொழுது மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனம் இவனமாய் சொல்கிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, நானே பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காட்ட வாயிலே வார்த்தைகளை போடுவது இயேசு கிறிஸ்துவே. ஆவியானவரே, அற்புதங்களை செய்வது ஆவியானவரே, சுவாசிகளை துரத்துவது ஆவியானவரே. அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்திருக்கிறாயா? உன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமான சிந்தனைகள், துன்மார்க்கமான பேச்சுகள், ஒரு வாக்க சத்தரம் என்ற மத்தேயு 10:20 விவரமா சொல்கிறது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல. என்றைக்கு அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த உணர்வோடு இருக்கிறாயா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? அழகா சொல்கிறது, உங்கள் பிதாவின் ஆவியானவர். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை வழிநடத்தினவர், ஏனோக்கோடு சஞ்சரித்தவர், நோவாவோடு நண்பன் என்று சொன்னவர், சிநேகித்தவர், தாயிலே சிநேகிதன் என்று சொன்னவர். சந்தேரா, உன் பிதாவாகி தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறாயா? அப்பொழுது பிதாவின் ஆவி உங்களுக்குள் இருக்கு. அநேகருடைய ஆவி சிலர் சொல்லுவாங்க, தகப்பன மாதிரி பிள்ளை அப்படியே இருக்குது, தாய மாதிரி பொண்ணு அப்படியே இருக்குது. அது சரீர பிரகாரமான பாவத்தின் ஆவிகள்.
நீங்கள் எவ்வளவாக இருக்கிறீர்கள், எவ்வளவாக நீங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் முற்பிதாக்களின் ஆவி. ஓ, விக்கிரங்களை வணங்கி வந்த ஆவி அல்ல, நீங்கள் பின்பற்றி வந்த பரிசுத்த ஆவியானவர், உங்களை காணுவானுக்கு வழி நடத்தி வந்த ஆவியானவர், உங்களை கலக்க செய்த ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார். இந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? ஒரு வாக்க சத்தனம். மத்தேயு 10வது அதிகாரம் 19வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும், எதை பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு, அந்நேரத்திலே நீ உங்களுக்கு அறிவிக்கப்படும். நான் அநேக முறை கர்த்தருடைய சமத்தில் சொல்ற செய்தி எடுக்கும்போது சில நேரங்களில் செய்தி எடுக்க முடியாம எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் தெரியாது. ஆனால் பலிப்பிடத்திலே வந்து நின்ற உடனேயே ஆவியானவர் வார்த்தைகளை தருவார், ஆவியானவர் பேசுவார். அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன், நான் 2 நாளாய் 3 நாளாய் முயற்சி எடுத்ததெல்லாம் வீண். ஆவியானவர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கண்ட ஜனங்களுக்கு அந்த செய்தியை அனுப்பும்படியாக ஒரு ஆபாக்க சத்தனம். ஆதலினால் தான் சொல்லப்படுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல. அதனாலே கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் மகனே, மகளே, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படு. உனக்குள் இருக்க அபிஷேகம் புதுப்பிக்கப்படும்படியாக அபிஷேகம் நிகழ்த்தறிகளை முறியும். நீ ஜெபிக்கும் போது ஆவியிலே அனலாய் பாது. அந்நிய உதடுகளினாலே, பரியாச உதடுகளினாலே பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு வாக்க சந்தரா. பரியாசம் என்றால் கிண்டல் என்று அர்த்தம். ஆங்கில வேதாகமத்தில் அதற்கு சரியான ஒரு தெளிவான அர்த்தம் கொன்னவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்க சந்தரா. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்போது இதைத்தான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், தத்தத்த என்று சொல்லுவார்கள். திரும்ப அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆவியிலே ஒரு வளர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறான் என்று. நீங்கள் அந்த கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதே இல்லை. உங்களால் ஜெபிக்க முடியாது. சகரியா 12வது அதிகாரத்தில் 10வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. சகரியா 12:10. ரீவாக்க சந்தரா. தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும், நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். இதான் உடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அந்த ஆவி அவர்களுக்குள் இருந்ததினாலே சத்தியத்துக்குள் நடந்தார்கள், சிநேகிதர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு நண்பர்களாக இருந்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள், நடந்தார்கள். ஒரு வாக்க சத்தனா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாக்க சத்தனா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவனமாக சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓய்வு நாளாக இருப்பதனால அதிகாலையிலே எழும்பி பிள்ளைகள் இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினார்கள், வந்து துடைத்து சுத்தம் பண்ணினார்கள். இந்த சுத்தம் மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எவ்வளமாக ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போல உங்கள் இருதயமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணவே மாட்டார். இருதயத்தின் நிறைவு உனக்குள்ளே பேசும். ஓரிபாக்க சத்தனா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, மகளே, நீ தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறாயா? உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஓராபாக்க சந்தரா.
உன்னை தட்டிக்கொண்டே இருக்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. மகளே, உன் இருதயத்தை தா. ஒரு வாக்க சத்தரா, உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதுக்குதான் பக்தன் ஒருவர் பாடுகிறார், தட்டி தட்டி நிற்கிறேன் தாழத்திர மட்டியாயிராமல் மனத்திர. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தட்டி தட்டி நிற்கிற சில வாசலுடைய படங்களை பார்த்தா தெரியும். அந்த வாசல்களிலே வெளியிலே ஒரு போட்டா இருக்கும், இயேசுவாமி போட்டா. அந்த இயேசுவாமி போட்டாவில் அங்கே இயேசுவாமி வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருப்பார். அங்கே தட்டிக்கிட்டே இருப்பார். அந்த கதவுல செடிகள் எல்லாம் கூட படர்ந்து கிடக்கும். இன்றைக்கு உன்னுடைய இருதயம் அப்படி படர்ந்து அசுத்தமானவர்களா இருக்கிறதா? இவர் மட்டியா இருக்கிறாயா? உனக்குள்ளே வந்து போதனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். சகேயோ வாஞ்சியோடு பார்த்தான். சகேயே, இறங்கி வா, ரீபாக்க சத்தரா, நான் உன் வீட்டிற்கு வருவேன். நான் உன்னை ஆபிரகாமின் குமாரனாய் தாவீதின் குமாரனாய் நான் மாற்றுவேன். என்னுடைய சொந்த சகோதரனாய் மாற்றுவேன் என்று அவன் வீட்டுக்கு போறார். இன்றைக்கு நீ அவரை பார்க்க விரும்புகிறாயா? உன் இருதயத்தை திறந்து கொடு. ஓ ரீபாக்க சந்தரா, முதல்ல உன் சரீரத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுவார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் 3வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது. வெளிப்படுத்தல், ஓ அது மகா பரிசுத்த ஸ்தலமாய் பரலோகத்திலே உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்த இந்த உலகத்தை, இருள் சூழ்ந்த இருந்த இடத்தை ஆவியானவர் அசைவாடினார், வெளிச்சம் உண்டானது. ரீபாக்கா சத்தனார். இன்றைக்கு உன் இருள் அடைந்திருக்கிறது. உனக்குள்ள ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். நீ மற்றவர்களை பார்க்காதே, நாற்றம் எடுத்தவர்களை பார்த்தால் உனக்குள்ள இந்த நாற்றம் ஒட்டிக்கொள்ளும். ஒரு தடவை நான் திருச்செந்தூர் பாவம் செல்லும் பொழுது ஒரு மாசு தயாரிக்கும் ஒரு இடத்துக்கு அருமையான ஒரு மகன் என்னை அழைத்து போனாங்க. இந்த மாசு தயாரிக்கிறவர் சொன்னார், ஐயா அந்த சவுரில் சாயாதங்க, பக்கத்தில் போகாதுங்க. ஏன்னா அந்த இடமெல்லாம் கருவாட்டு நாற்றம் இருக்குமா. யார் அங்கே போனாங்களோ அவங்க அந்த நாற்றம் தொட்டுருமா. அதனால் எதுலேயுமே சாயாதுங்க, எதுலையுமே நிற்காதுங்க. அதே மாதிரி தான் பாவம் செய்கிறவன் இடத்துல நீ எங்கே போய் அவனோடு இருந்தாலும் அந்த பாவம் உடனே வச்சுக்கணும். ரொம்ப பரிசுத்தவாட்டியாக இருக்காதுன்னு எனக்கு நினைக்காத. ரொம்ப பரிசுத்தவாட்டியாக இருக்கிற நீ பரிசுத்தமாய் தேவனுடைய ஆலயமாய் மாறு. துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும் பாய்விட வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் அமர்ந்திருக்கிற இடத்தில் அமர்ந்திராதபடி, உன் இருதயம் கேட்டுள்ளவர்களோடு சேராதபடி, மாயமாலக்காரர்களோடு சேராதபடி, குடிகாரனை மாத்திரவேன்னு சொல்லி நீனும் போய் குடிக்க போயிடாத. ஒரு அபாக்க சத்தரம். இன்று மனம் திரும்பு, இன்று மனம் திரும்பு. அவ்வண்ணமாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறினீர்கள் என்னால் ஓ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பீர்கள். இதுதான் அபிஷேகத்தின் கூட்டம். வாக்கு கடங்காத மகா பரிசுத்தமா ஆலயமாக உன் சரீரத்தை மாற்றுகிறார். உன் சரீரம் பரிசுத்தப்படுகிறது. சத்துருனை மேற்கொள்வதே இல்லை. ரோமர் 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே இவ்வனமாய் சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஓ நம்முடைய ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயமாய் மாறினால், நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலமாக மாறும்படி உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தால், ஓ ரீபாக்க சத்தனா, அப்பொழுது அவர் உங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடுவார். அந்த ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்களும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடுவீர்கள். யூதா 20வது அதிகாரம் 20-21. யூதா 20-21.
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்கள் விசுவாசத்தின் மேலே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை அனுபவத்திலே ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் அபிஷேகம், அபிஷேகத்தின் ஜெபம். ஒரு வாக்க சத்தனம். நீங்கள் அவ்வளமாக அபிஷேகத்தை ஜெபிக்கும் பொழுது உங்கள் தோல்வியிலேயே சொல்லிக் கொண்டிராதீர்கள். உங்கள் ஜெப நேரத்தை பிசாசு பிடித்துக் கொள்வான். தாவீதை பாருங்கள், தான் பெற்ற வெற்றியை சொல்கிறார். சும்சோனை பாருங்கள், ஒரு கழுதின் தாடையை கொண்டு வெற்றி பெற்றதை சொன்ன, ஓ எனக்கு குடிக்க தாகத்தில் தண்ணீர் என்று வெற்றி பெற்றதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயமெடுத்ததை சொல்லும் பொழுதுதான் நீங்கள் தோல்வியை பற்றி பேசவே கூடாது. அபிஷேகம் பெற்றவர்கள் தோல்வியை பற்றி பேசவே மாட்டார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் வெற்றியை குறித்தே பேசுவார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அந்த வார்த்தை பக்தி விருத்திக்கான வார்த்தையாக இருக்க வேண்டும். சோர்ந்து போன விழுந்து போன பரிசுத்தவான்களை பார்க்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 4வது 5வது 6வது வசனம் இவனமாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4, 5, 6. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கவே பேச வேண்டும். மற்றவர் பார்க்கறது பெருமைப்படுறது பேசக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தனக்கு பெருமைப்படுறபடி அந்நிய பாஷை பேசுறதுனாலதான் அவருடைய வாழ்க்கையிலே விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும்படி சொல்ல வேண்டுமே தவிர வீடு வீடா போய் தன் கண்டதையும் கேட்டதையும் கேள்விப்பட்டதையும் சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு அபாக்க சந்தர் அபலாதினியா, அந்நிய பாஷை பேசுகிறவர் கர்த்தரோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். அதை மறந்து போகக்கூடாது. அந்நிய பாஷையில் நிரம்புகிறவர் பரலோகத்தின் மொழியை பேசுகிறான். அதற்கு அவன் மகா பரிசுத்த ஸ்தலமாக அவன் மாற வேண்டும். அவனுக்கு ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டும். ஒரு அபாக்க சத்தரா, ஓ 6வது வசனத்தை வாசிமா. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த, அவரோடு பேசினால்தான் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பெருமைக்காக பேசுறவங்களுக்கு எல்லாம் ரகசியம் வராது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர்கள் தேவனுடைய நண்பர்கள் என்பதும் சிநேகிதர்கள் என்பதும் உறவாடுகிற அனுபவங்களும் சஞ்சரிக்கிற பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. இதுதான் அபிஷேகம். ஏதோ அபிஷேகம் பெற்றவுடனேயே என்னதோ நமக்கு கிடைச்சு போச்சுன்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். அபிஷேகம் வெட்கப்படாத ஆவியை தரும். அபிஷேகம் வெற்றியின் வார்த்தைகளை பேசும். அபிஷேகம் மற்றவர்களுக்காய் கண்ணீரிடும். இன்னைக்கு வைரஸில் பாடுபடுகிற எல்லா மக்களும் கண்ணீர் விடுகிற மக்கள் தான் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். அவர்களுக்காக மன்றாடுகிற பிள்ளைகள் தான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக அரசாங்கத்திலே முக்கியஸ்தர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக இடங்கள் முழுமையுமாய் மூடப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற மகனே மகளே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை அதற்குத்தான், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்குத்தான். அநேக திக்கற்ற ஏழைகள் தங்கள் பிள்ளைகளை விற்றும் பிழைப்பு நடத்துகிறார்களே. அநேகர் நடந்து நடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே. எச்சரிக்கையாயிருங்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
ஹோராபாக்கஷத்தரா. ஆவியான உனக்கு தந்த அபிஷேகம் அனைவருடைய யுகத்தேடிகளை முறிக்க வேண்டும். ஆவியானவன் உனக்கு தந்த அபிஷேகம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேச வேண்டும். திக்கட்டைகளை விதவை ஆறுதலும் விசுவாகணும். அற்புதங்களை செய்ய வேண்டும். அற்புதங்களை செய்யவில்லை ஆனால் பக்தி விருத்திக்குரியான காரியங்களை நீ பேசாவிட்டால் உன் அபிஷேகம் இருந்தா. அபிஷேகம் அவனுக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு இல்லை, தேவனுடைய சபைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 19வது வசனம். தந்தரா ஆனபடியினாலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும். சமாதானத்துக்கு அடுத்தவர்களை பேசுங்கள், பக்தி விருத்தி உண்டானவர்களை பேசுங்கள். அதுதான் அபிஷேகம். அப்பொழுது அந்த அபிஷேகம் அற்புதங்களை செய்யும். ரோமர் 12வது அதிகாரத்தில் இல்லை, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் இவனமாய் சொல்கிறது. அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருப்பது எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இராதபடி ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்திலே மனதை செலுத்தாதபடி உங்களுக்கு தெரியும். ஆதலால் தேவனுடைய ஆவியானவர் ஆவியிலே பேசுகிறவன் எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அபக்க சத்தனம். நீங்கள் அவ்வளமான கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். அது ஆறி போகாதபடி விழுந்து போகாதபடி எப்பொழுதும் சூடாயிருங்கள். ஒரு கிளாஸில் தண்ணி சூடாயிருந்தால் எந்த பூச்சிகள் அங்கே நெருங்காது. கிறிஸ்தவ ஜீவியம் அப்படித்தான். நீங்கள் அனலுள்ள ஆவியை அனுப்பிக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் போடப்பட்டிருக்கும் சட்டங்கள் எல்லாம் உங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அனலோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருங்கள். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புங்கள். ஓரி பக்க சத்தராக். இது உங்களுக்கு தேவனை துதிப்பதற்கு ஏற்ற நேரம், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற நேரம். யோவேல் 2வது அதிகாரத்தில் ஓரி பக்க சத்தனா ஓரி பாலாதினியா 28வது வசனம் இவனமாய் சொல்கிறது. யோவேல் 2:28. ஓரி பக்க சந்தரபலாதினியா. அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. அது தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அதனால நீங்கள் துதியுங்கள். நீங்கள் துதிக்கிற இடத்திலே அபிஷேகம் வளர்ச்சி வரும். நீங்கள் துதிக்கும் பொழுது அபிஷேகம் பூர்ணப்படும். நீங்கள் துதிக்கும் பொழுது தேவ சாயலாய் மாற்றப்படுவீர்கள். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சங்கீதக்காரன் அதை சொல்கிறார். சங்கீதம் 63 ஒரு வாக்க சத்தனா 4, 5, 6 வசனங்கள். ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உம்முடைய நாமத்தை சொல்லுவேன். ஆயத்தமாய் இருக்கிறாயா? அபிஷேகம் பெற்ற மகனே, நுகத்தடிகளை முறிக்கத்தக்கதான வல்லமை பெற்ற மகனே, அடங்கி கிடக்கிறாயா அல்லது எழுந்து பிரகாசிக்கிறாயா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். ஒரு நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன். 5வது வசனம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் ஆத்துமா எப்பொழுதும் திருப்தியா இருக்கும். ஆத்துமா என்று திருப்தியா இருக்கிறதா? ஆனந்த களிப்புள்ள உள்ளவனாய் நீ தேவனை போற்றுகிறாயா? ரிவாக்க சத்தன் 6வது வசனம்.
என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் போது நான் உம்மை நினைக்கிறேன், மற்றவர்களே அல்ல. ராட்சாமங்களிலே அல்லேலூயா. அதனாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆவிலே நிறைந்து ஜெபியுங்கள், ஆவியோடு கருத்தோடு ஜெபியுங்கள். ரோமர் 8:26 திரும்பவும் வாசிப்போம். ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேச நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலமாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியாய் மாற வேண்டும். யோவான் 4:24 இவ்விடமாய் சொல்லுது. யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் நீங்களும் ஆவியாய் மாற வேண்டும், அபிஷேகத்திலே மாற வேண்டும். நீங்கள் ஆவியோடு கருத்தோடும் பாட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துக்காக அல்ல, உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட அல்ல, ஆவியோடு கருத்தோடும் தேவ ஆவியானோட ஒத்தாசையோடு, அன்று தேவ ஆவியானோட ஒத்தாசையோடு தாவீது நடனம் ஆடினான். தன்னுடைய ராஜ்ய வார்த்தை ராஜா என்பதை மறந்து ஆவியானவரை மகிமைப்படுத்தினான். ஆவியானவர் செய்த நன்மைகளை நினைத்தான், பெற்ற வெற்றிகளை நினைவு கூர்ந்தான். ஆடு மேய்த்தவரை இவனமாய் வைத்திருக்கிறார் என்று உணர்ந்தான். நீங்களும் அவனமாக உங்களை உருவாக்கும்படியாக தேவன் அநேக பாடுகளை கடந்து உங்களை வழிநடத்தி வந்தார். இன்றைக்கு நீங்களும் அந்த பாடுகளின் வழியாக கடந்து வந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்து. கடைசியாக கலாத்தியர் 4:19 வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 4:19 சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்குவதற்கு உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவர் உனக்காக கற்ப வேதனைப்பட்டவராக அவருடைய சத்தியத்தை உனக்கு போதித்து தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு பாடுகள் மூலமாயும் வசனத்தின் மூலமாயும் ஊழியக்காட்டு வாயிலை வார்த்தைகளை போட்டு வார்த்தைகளின் மூலமாயும் ஒரு பெரிய அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் வளரும்படியாய் காத்து அநேருக்காய் பரிந்து பேசும். அவரோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். அவருடைய சாயலாய் மாற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஜெப வீரர்களாய் மாறுவார்கள். அந்த ஜெப வீரர்கள் தேவனோடு நடப்பார்கள், தேவனோடு சஞ்சரிப்பார்கள், தேவனுடைய வார்த்தை தைரியமாய் சொல்லுவார்கள், அநேகரை வழி நடத்துவார்கள். இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள். அந்த விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கேட்டு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போம் எல்லாருமே. ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டோம். தேவன் சொன்ன காரணம், பூமியிலே வாசஸ்தலங்களை வைப்பேன் என்று. தேவன் வாசஸ்தலங்களை வைக்கிற தேவன் நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தில் தேவன் அவர்களோடு பேசினவராய் இருக்கிறார். நோவோடு பேசினார். அந்த அபிஷேகம், அந்நிய பாஷை, ஒரு மொழி தேவனுக்கும் நமக்கும் மெய்யாகவே உண்டு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் மூலமாக அநேக நேரங்களில் அது வெளிப்பட்டதாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்களிடத்துல அது கடந்து வருகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுத்த இருதயம் இல்லாமல் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது யாருக்கோ கொடுக்கப்படுவது அல்ல. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவது. தேவனோட உறவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரோடு பேசும்படியாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்த ரகசியங்களை பேசும்படியாய் ஒரு ஆவிக்குரிய வரமாய் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அதை கிஃப்டாய் கொடுத்திருக்கிறான். அந்த கிஃப்டை கேட்கிற ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு அருமையாக இன்னைக்கு அநேக பேர் அது பெந்தைகாஸ்து சபைக்குரியது என்று கிடையாது. தேவனை நேசிக்கிற ஜனங்கள்,
அவரோடு நெருங்கி நடக்க விரும்புகிறவர்கள், அவர் சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள், அவர் வாயின் வார்த்தையாய் இருக்க விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அந்த கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேகர் நான் பேசினா போதும், நான் தேவனோடு பேசினது இல்லை, தேவன் அநேகரிடம் பேசும்படியாகவும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்புக்கொள்ள தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அது அநாதி சிநேகத்தின் அடிப்படையில் தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிருபையாய் இருக்கிறது. இன்னைக்கு அதை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அநேகர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை வீணாய் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு, தன் சுய லாபத்துக்காய் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு, பெருமைக்காய் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. தன் ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் அப்படி சொல்லல. அவரோட பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விடுதலைக்கு ஏதுவாக, அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவன் அதை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு எந்த விதமாய் வரங்களை பெற்றிருந்தோமானால், ஆவிக்குரிய நிறைவுகளை பெற்று அந்நிய பாஷையில பேசுவோமானால் எதற்காய் பேசுகிறோம்? அது நிமித்தமாய் ஒரு சரீரத்தில், ஒரு ஆவியில ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவ்விதமான அனுபவங்களே இல்லை என்றால் தேவனிடத்துல திரும்புங்க. அது உண்மையாய் தேவனிடத்துல உறவாடும்படி அவர் பூமியிலே ஸ்தலங்களை வைத்து இருக்கிறார். அவர் பூமியில வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏனோக்கு அவர்கள் தேவனோடு நடி சந்தரித்தவர்களாய் இருக்கார்கள், தேவனோடு பேசினவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களில், இந்த கடைசி காலங்களில் யோபு புஸ்தகத்தை கேட்டது போல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். வாலிபர் மேலும் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் ஊற்றுவா தயாராக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவனோடு வெக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. ரபா ஷிபானானா தேரேகபா. இந்த அந்நிய பாஷை ஹல்லேலூயா ஏதோ ஒரு சபைக்குரியது, அது யாரோ பேசவில்லை. தேவனை நேசிக்கிற ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் ஹல்லேலூயா அதன் மூலமா ரகசியங்களை பேசுகிறார். தேவனுடைய மகிமை அதன் மூலமாய் வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. தேவன் முற்காலத்தில் எவ்விதமாய் பேசினாரோ இக்காலத்தில் இவ்விதமாய் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ரமணா ஷிபானா ஆவி நிறைவாய் இருக்கிறது. அது மாம்சமாய் வெளிப்படுவதல்ல, அது ஆவி நிறைவாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. அது சமாதானத்தை கூறுகிறதாய் இருக்கிறது. அது விடுதலை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அது அந்நிய நுகங்களை முறியடிக்கிறதாய் இருக்கிறது. என் ஜனங்களை செவி கொடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ரமணா ஷிபானா தரலதரிகபா. ஹல்லேலூயா. முன்று நடந்ததை போல அல்ல, இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆவியில பலப்படுகிறவர்கள் அநேக வாலிப பிள்ளைங்க இது என்ன வித்தியாசமாய் இருக்கிறது என்று உதறி தள்ளாதபடிக்கு தேவனுக்கு நேராய் திரும்புங்க. தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான அபிஷேகம் அதன் மூலமாய் பேசுவார். நீ அதில் மகிழ்ந்து களி கூறுவாய். நீ அது நிமித்தமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். ஏற்ற சமயங்களில் தேவன் வார்த்தையை போடும்படியாய் உன்னை ஒப்புக்கொண்டு ஹல்லேலூயா ரமணா ஷிபாலதரிகபா லதரிகபா. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன், உன்னை ஆலோசித்து வழி நடத்துகிற தேவன். மகிமை, மகிமை. கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் உன்னிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பாரா? அவருடைய வார்த்தை, அவருடைய மொழி உனக்குள்ளார காணப்படுகிறதா இருக்கும். அந்நிய நுகங்கள் அல்ல. ஹல்லேலூயா ரபா ஷபலதரி. ஆவியானவரே அன்பினா சத்தத்தை கேட்கும்படியா, தேவனுடைய வாயின் வார்த்தையா இருக்கும்படியா, தேவனோடு நீங்கள் பேசும்படியா கேளுங்க. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு தாங்க அந்த கிருபைகளை போல தாங்க. நம்ம பாட போகிறது பாடலாயே இருக்கக்கூடாது. இந்த வேளையில தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா இலவசமாய் ஹல்லேலூயா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்க. இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வாங்க, தங்கி தாபரிக்கிற இடமாய் மாற்றுங்க. அங்கிருந்து வருகிறதா இருக்கிற அந்த ஜீவ ஊற்று, அங்கிருந்து அந்த தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ராபா, இது வெளிப்புறமான தோற்றம் அல்ல, அது உள்புறத்திலிருந்து தேவன் கொடுக்கிற கிருபையாய் இருக்கிறது. தேவனோடு நெருங்கிய உறவினால் உண்டாகிறதாய் இருக்கிறது. உங்களுடைய சீஷர்களுக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உலகத்தின் நுகங்களை ஜெயிக்கும்படியாய். ஹல்லேலூயா. மேலுங்க மகிமை முடிப்பதற்காக
ஆராதனை முடித்து கடந்து செல்வதற்கல்ல, தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய ஆலோசனையாய் கடந்து வந்து இருக்கிறது. உன்னை தப்பி செல்வதற்குரிய ஆலோசனையாய், உன்னை பலப்படுத்தி செய்யக்கூடிய ஆலோசனையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஹalleluya, we are never and be now, we are never ஜெபநிலையில் இருப்போம். யாவரும் முழங்கால் நின்று இருக்க இடத்திலேயே கண்களோடு கண்ணீரோடு தேவனை மகிமைப்படுத்துகிற உன்னதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அபிஷேகத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் பரலோக பிதாவே, இன்னொரு ஓய்வு நாளை காண தந்து அப்பா, நாங்கள் ஆங்காங்கே எங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து எங்கள் இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க தந்த நேரத்திற்காய் தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை சுவாமி. ஆனால் உங்களுடைய சத்தியத்தை கேட்கவும் உமக்குள்ளே நாங்கள் நேரங்களை செலவழிக்கவும் ஆராதிக்கவும் நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. அப்பா, சீக்கிரமாக இந்த கொடிதான இந்த வியாதிகள் மாறிப்போக உம்மை நாங்கள் ஆலயங்களிலே தொழுது கொள்ள உம்மை சந்திக்க அப்பா, எங்கள் ஸ்தோத்திர வழிகளையும் காணிக்கைகளையும் உமக்கு செலுத்த நேரங்களையும் காலங்களையும் வாய்க்கத்தணும் சுவாமி. இப்பொழுதும் இந்த நேரங்களிலே இருந்து ஒவ்வொருவராயும் உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீ செவிசாய்த்தலுமாய் செவிக்கும் சுவாமி. எங்கும் தொழுதுகளும் காலம் வரும் என்று சொன்னீரே அப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிற பிரகாரமாய்
அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் அப்பா இப்பொழுது ஒவ்வொருவராய் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் நீர் தந்தித்தருளுமாய் செபிக்கும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தருளும் சுவாமி. அவர்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிற்கி அருளுமாய் செபிக்கும். அப்பா உங்களுடைய நாம மகிமைக்காகவே இவர்களை நீர் செய்தல் வேணுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேவன் சர்வ வல்லவர் சேனையின் அதிபதி நீர் இவைகளை செய்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இந்த நாள் தந்த நல்ல ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தாசன் மூலமாய் நீர் தந்த ஆகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்களுடைய தாசனை பலப்படுத்துங்க சுவாமி. இந்த ஆராதனைக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் நீ ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நீர் ஆசீர்வதிக்கணுமாய் செபிக்கும். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தலும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீர் சுற்றி வேலி அடைத்து காக்கிற தேவன், உங்களுடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கிற தேவன். இந்த நாட்களிலே அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேணுமாய் செபிக்கும். இனி வரும் நாட்களில் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பிரசனமும் எங்களோடு எப்பொழுது இருக்கட்டும். சீக்கிரமாய் உம்மை துதிக்க, உம்மை காண, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆலயத்தில் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கும். எல்லாவற்றையும் உங்களுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்வதும் போல செய்வதாக, அன்றெல்லாம் தெளித்தார் எங்கள் குரோம் மன்னிக்கிற போல மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தேவன் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்ற கொடைகளே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைய சதா காலங்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல பிள்ளைகளோடும் திருச்சபையோடும் உலகத்தில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளோடும் சதா காலங்களோடும் இருப்பதாக ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உயருடன் எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் தேவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிருடன் எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாருமே ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயத்திலே பெருமானாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் சாபங்களை நீக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஆளுகை செய்து அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோட காணப்படுவோம். ஆமென். இந்த வாரத்தில் அம்மா ஜெபம் உண்டு. அல்லேலூயா. இவ்விதமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இவ்விதமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த சூழ்நிலைகளையும் நடத்தும்படியாய் நம்மளுக்கு கிருபை கொடுத்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதுக்கு இணைந்திருக்கிற சகோதரர்கள் உண்டு, வந்து நமக்காக இந்த சூழ்நிலையும் வந்து உதவி செய்கிற அவர்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இதில் இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து விதமான இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது பிரோச்சனமாக இருந்திருக்குமானால் நீங்கள் அநேகருக்கு இதை குறித்த ஊழியங்களை குறித்தும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் ஐயாவிடத்தில் செபிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். 9440300053 9440300053 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பீர்களானால் நீங்கள் ஐயாவிடம் ஜெபித்துக் கொள்ளலாம், பேசி ஜெபித்துக் கொள்ளலாம். இங்கே பார்க்க வேண்டும் என்றால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அதற்கு நான் சொல்லுகிற எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். அந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீர்களானால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். 9094884422. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 9094884422 என்ற எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். உங்களுக்கு எந்த விதமான சரீரத்தில் தொந்தரவு இல்லாதவர்கள், முக்கியமாக ஜுரம் காய்ச்சல் இல்லாதவர்கள் நீங்கள் இங்கே வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தான் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். நாங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நீங்கள் சானிடைசர் மூலமாக க்ளீன் பண்ணி வேணும். மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் இங்கே நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். நாங்கள் அனுமதித்தா மட்டும்தான் இங்கே வரணும். தேவன் சீக்கிரமாய் நன்மையான காரியங்களை அரசாங்கத்தில் மாற்றங்களும் சுற்றியுள்ள சூழ்நிலையில் மாறும்படியாக செபிப்போம். அது மாறின பிறகு நாம் இந்த காரியங்களை செய்வோம். வருகிற சனிக்கிழமை அமாவாசை ஜெபம் உண்டு. அதை குறித்து நாங்கள் போடுகிறோம். நீங்கள் அதை அநேகரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஊழியங்களுக்காகவும் ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் உலகத்தில் உள்ள சூழ்நிலைக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.